ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட ஷிஜி தமிழ் சேனல்ல பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, நீங்க எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்விக்கு 5 பாயிண்ட்ல உங்களுக்கு நான் வந்து ஆன்சர் சொல்ல போறேன். வேற எதுவும் கிடையாது. உங்க சேனலை வந்து வளர்க்கறதுக்கு என்ன பண்ணணும் அதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா புதுசா வரக்கூடிய சப்ஸ்கிரைபர், அதாவது புதிய சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறவங்களும் கேட்பாங்க, என் சேனலை வந்து சீக்கிரமா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து பழசு முன்னாடி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே சேனல் வந்து தொடங்கியிருப்பாங்க. ஆனா இன்னும் அவங்க சேனல் வந்து டெவலப் ஆயிருக்காது. ஸோ அவங்களும் கேட்பாங்க, எனக்கு வந்து சேனல் வந்து க்ரோவே ஆகலை, ஸோ இதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் சேனலை ஈஸியாக வளர்க்குறதுக்கு 5 டிப்ஸ் தான். அதிகம் எல்லாம் கிடையாது, 10 கூட கிடையாது, 5 தான் சொல்ல போகிறேன். இந்த 5 பாயிண்டையும் நீங்கள் கரெக்டாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி 100% உங்களோட சேனல் வந்து நல்ல ஒரு ரீச்சுக்கு வந்து போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி என்ன நீச்சில் வீடியோ போட போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். நீச் அப்படின்னா என்னென்னா சப் டாபிக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி இருக்குது. இதில் ஏதாவது ஒரு கேட்டகரியில் வீடியோ போடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கேட்டகரியிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் போடணும் கிடையாது. அதுலேயும் ஒரு பர்டிகுலர் டாபிக் ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துகிட்டு அது சம்மந்தப்பட்ட வீடியோக்களே நம்ம போடலாம். இது எதுக்குன்னா, நம்ம சேனலில் நம்ம வீடியோ வந்து போடும்போது பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு வந்து குழப்பம் வரக்கூடாது. இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டு நாளைக்கு சம்மந்தம் இல்லாமல் வேறு வீடியோ போட்டோன்னா ஆடியன்ஸும் குழம்பிடுவாங்க, யூடியூப் அல்கிரிதமும் குழம்பி போயிடும். ரெண்டும் குழம்பிடுச்சுன்னா என்னது, நமக்கு வியூஸே வராது. ஏன்னா அவங்க நினைப்பாங்க, இவ இன்னைக்கு என்ன வீடியோ போடுவா, நாளைக்கு என்ன வீடியோ போடுவா அப்படிங்கிறதே தெரியல அப்படின்னு ஆடியன்ஸ், அதாவது நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன அப்படின்னு ஒரு மாதிரி வந்துருவாங்க. சேம் தான் யூடியூப் அல்கிரிதம் நினைக்கும், என்ன இவளோட வீடியோவை எங்கே கொண்டு போடுறது, எதில் யாருக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுல அல்கிரிதம் வந்து குழம்பி போயிடும். ஸோ இந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய அந்த பர்டிகுலர் நீஷ் என்ன அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு வீடியோ வந்து போடுங்க. அதாவது சப் டாபிக் வந்து செலக்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதுன்னா, டெக் அப்படிங்கிறது இருக்குல்ல, டெக்ல வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் பற்றி, லேப்டாப் பற்றி, இல்லைனா அதில் வரக்கூடிய சாஃப்ட்வேர் பற்றி சொல்கிறது, இல்லைனா எடிட்டிங் பற்றி சொல்லக்கூடியது நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அதில் ஒரு பர்டிகுலர் ஒரு டாபிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் டிப்ஸ் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஷிஜி தமிழ் சேனலை நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறது கிடையாது, ஒன்லி யூடியூப் டிப்ஸ் மட்டும் தான் சொல்கிறேன். அப்போ இதனால் என்ன நடக்கும், நான் ஒரு வீடியோ போட்டேன் அப்படின்னாலே அதை பார்த்த உடனே, அந்த தமிழில் பார்த்த உடனே என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து தெரியும், இவங்க வந்து கரெக்டாக என்ன தான் போட சொல்லியிருப்பாங்க, ஏதோ ஒன்று யூடியூப்பை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலேயே அந்த வீடியோ வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. சேம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும், நம்மளுடைய யூடியூப் அல்கிரிதமுக்கும் தெரியும், ஷிஜி தமிழ் சேனலில் ஒரு வீடியோ பப்ளிஷ் ஆகுதுன்னா இது வந்து என்னவா இருக்கும், ஒரு யூடியூப் டிப்ஸ் ஏதாவது இருக்கும், இல்லை யூடியூப் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு வீடியோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ யாரெல்லாம் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு கொண்டு காட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி கரெக்டான ஆடியன்ஸுக்கு கொண்டு காட்டும். ஸோ யூடியூப்புக்கும் குழப்பம் கிடையாது, நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கும் குழப்பம் கிடையாது. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இதே தான் நீங்கள் வந்து ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி பர்டிகுலர் அந்த சப் டாபிக், அந்த நிஷ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி வீடியோவே போடணும். இடையில போட்டு குழப்பிட்டு இருக்கக்கூடாது. சரியா? இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது எல்லாருமே வீடியோ போடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய வீடியோவில் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அந்த 30 செகண்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் என்னென்னா, அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு பவர்ஃபுல் ஹூக் ஒன்று கொடுக்கணும். அது வேற எதுவும் இல்லை, உங்களுடைய வீடியோவை பார்க்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஃபுல்லாக பார்க்குறதுக்கு அதுக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்லேயே சொல்லிடணும். சும்மா அதை விட்டுட்டு அது இல்லாமல் வளவள கொலன்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ போட்டு மக்களை போட்டு அப்படி போர் அடிக்க வைக்கக்கூடாது ஸ்டார்டிங்லேயே. அந்த மாதிரிலாம் பண்ணாமல் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்லேயே உங்கள் வீடியோவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்ட் பாயிண்ட் இருக்கும்ல, எதுக்காக உங்கள் வீடியோவை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஹுக் இருக்கும். அதை வந்து ஸ்டார்டிங்கில் 30 செகண்ட் நீங்கள் சொல்லிடணும். அதாவது வீடியோவில் உள்ள கிளைமேக்ஸும் சொல்லக்கூடாது, நீங்கள் வந்து முக்கியமாக எதுக்கு அதை பார்க்கணும் அப்படிங்கிறத தூண்டுறது மாதிரி, அந்த கியூரியாசிட்டி இருக்கும்ல பார்க்க வைக்கிறதுக்கு, அது மாதிரியான ஒரு வேர்டு, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து அந்த 30 செகண்டுக்குள்ளாடி சொல்லணும். ஏன் அப்படின்னா, எதுக்கு இது முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 30 செகண்டில் உங்கள் வீடியோவை பார்க்குற ஒருத்தர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாருன்னு வைங்களேன். ஒருத்தர் அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போனால் பிரச்சனை இல்லை. அதே வந்து தொடர்ந்து நிறைய பேர் வந்து 30 செகண்ட் கூட பார்க்காம உங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி போகிறாங்கன்னா யூடியூப் நினைக்கும் இந்த வீடியோ வந்து நல்ல வீடியோ கிடையாது, இதை வந்து நம்ம யாருக்கும் கொண்டு காமிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிடும். அதனால ஃபர்ஸ்ட் 30 செகண்ட் அந்த இதை வந்து பார்க்க வைக்கணும் நம்ம மக்களை. ஸோ அதுக்காக என்ன செஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோவில் இருக்கக்கூடிய ஒரு ட்விஸ்டான ஒரு விஷயத்த ஸ்டார்டிங்கில் அப்படி சொல்லி வச்சிடணும். அப்போ வந்து மக்கள் வந்து அப்படியே அது தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிறதுக்கு வந்து பார்ப்பாங்க. சரியா? அதுதான் செகண்ட் பாயிண்ட். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
நமக்கு வந்து தெரியும், நம்மளுக்கு வந்து சிடிஆர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிடிஆர் என்னது? கிளிக் த்ரூ ரேட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வீடியோ தம்ப்நெயில் வந்து ஒரு இடத்துல ஒரு ஆள் பார்க்குறாங்கன்னா யூடியூப் வந்து காமிக்கும் போது எத்தனை பேர் அதை கிளிக் பண்ணி பார்க்குறாங்க அப்படிங்கிறது அதில் இம்பார்ட்டண்டான விஷயம். இதுக்கு என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில் ப்ளஸ் தம்ப்நெயில் ரெண்டும் சேர்ந்து அந்த கோம்போ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கண்டென்ட் வந்து எவ்வளோ நல்ல கண்டென்ட்டாக இருந்தாலும் சில பேர் இதான் சொல்லுவாங்க, நான் வந்து ரொம்ப நல்ல வீடியோ போட்டிருக்கேன், சூப்பரான கண்டென்ட்ல வீடியோ போட்டிருக்கேன், ஆனாலும் என்னுடைய வீடியோவை வியூஸே வரலன்னு சொல்றதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். என்னன்னா, உங்களுடைய டைட்டில் ப்ளஸ் தம்ப்நெயில் வந்து பார்த்தீங்கன்னா சரியா இல்லை அப்படின்னா உங்களுக்கு வியூஸ் வந்து வராது. ஏன்னா ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்தாலும் மக்கள்கிட்ட கொண்டு காமிக்கும் போது டைட்டில் கரெக்டாக இருந்து தம்ப்நெயில் கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. சரி, டைட்டில் எப்படி இருக்கணும்? டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சபிள் டைட்டில் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதாவது யூடியூப்ல இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி டைட்டில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு கொடுக்குறது ஒன்று இருக்கு. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ் ஆடியன்ஸை பொறுத்தவரையில் ரெண்டு விஷயம். ஒன்று, உங்களுடைய டைட்டில் வந்து கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை வந்து டைட்டிலில் வந்து வைக்கணும். அது வந்து ஒரு பாயிண்ட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் வீடியோ போடுறோம் அப்படிங்கிற போது தமிழில் கூட ஒரு 1-2 வார்த்தைகள் வந்து நம்மளுடைய டைட்டிலில் வந்து வைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி இருந்தால் தான் அதை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து மக்களுக்கு வர கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. அப்புறமா தம்ப்நெயிலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, ஏன்னா ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் சொன்னேன்ல, அப்போ தான் நமக்கு வந்து சிடிஆர் வரும் அப்படின்னு. ஸோ அதுக்கு நம்மளோட தம்ப்நெயில் வந்து எப்படி இருக்கணும்? பார்த்தோன்னே நிறைய எழுதியிருக்கணும், நிறைய படங்களாக போடணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹியூமன் ஃபேஸ் அப்படிங்கிறது அதில் இருக்கணும். அதாவது நீங்கள் ஒரு சேனல் வந்து போடுறீங்க, வீடியோ போடுறீங்கன்னா உங்களுடைய முகம் அல்லது அந்த வீடியோவில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுடைய காட்சிகள் ஏதாவது வந்து கட்டாயம் அந்த தம்ப்நெயிலில் வந்து கொஞ்சம் வைக்கணும். ஏன்னா சிலது வந்து பார்த்தீங்கன்னா முகத்தை பார்த்தே கிளிக் பண்ணுவாங்க. ஓ, இவங்க வீடியோவா பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுவாங்கல்ல, அதுக்காக அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுவும் இருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எழுதியிருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து நிறைய எழுதணும் அப்படிங்கிறது கிடையாது, கொஞ்சம் எழுதினாலும் ஆனால் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கணும்? நல்ல போல்டாக அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டில் இருக்கணும். ஒரு மாதிரி ரொம்ப வந்து மெல்லிய எழுத்துக்கள் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. போல்டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி அந்த தம்ப்நெயில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் அதெல்லாம் கொடுக்குறது, அந்த கலர்ஸ், லெட்டர்ஸோட கலர்ஸ் எல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் அந்த மாதிரிலாம் இருக்கணும். பார்த்த உடனே நீங்களே இப்போ ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்ணிவிட்டு ஓகே இது நம்ம வந்து பார்த்தோம், இந்த தம்ப்நெயிலை கிளிக் பண்ணி பார்ப்போமா இல்லையா அப்படிங்கிற முடிவுக்கு வந்து வரணும். ஸோ அதனால நான் மூணாவது சொன்ன விஷயம் என்னது? டைட்டில் தம்ப்நெயில் ரெண்டுமே இந்த மாதிரி இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் மக்கள் கிளிக் பண்ணுவாங்க. அது இல்லாமல் கண்டென்ட் நல்லா இருந்தாலும் கிளிக் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி ப்ளஸ் வந்து ஒரு சீரீஸ் ஃபார்மேட்டில் கொடுக்குறது. அதாவது நீங்கள் என்ன ஒரு கண்டென்ட் போடக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன் சப் டாபிக் வந்து நம்ம ரெடி பண்ணி போடணும்னு சொன்னேன். அதுக்கப்புறமா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடக்கூடிய அந்த வீடியோ வந்து பார்ட்டாக போடுறது, சீரீஸ்னு சொல்லுவோம்ல. இப்போ சீரியல் இருக்குது, எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி ஒரு சீரியல் வந்து நீங்கள் யாராவது சீரியல் அந்த மாதிரி பார்க்குறீங்கன்னா அதில் முடிக்கும்போது அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லி தான் முடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க? கட்டாயமாக அந்த நெக்ஸ்ட் பார்ட்டையும் பார்ப்பாங்க. அதே தான் யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன கண்டென்ட் போடக்கூடியவங்களா இருந்தாலும் நீங்கள் வந்து அதை வந்து சீரீஸ் ஃபார்மேட்டில் போட்டிங்க அப்படின்னா, இப்போ நானே ஒரு வீடியோ போட்டேன்னு வைங்களேன். எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் பற்றி ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் பற்றி சொல்லித்தரேன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு நாளைக்கு வந்து கொஞ்சம் சொல்வேன். சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், இது பார்ட் 1, இதனுடைய பார்ட் 2 வந்து இதில் வந்து இந்த வாரத்தை லாஸ்ட்டில் வரும் அப்படின்னு தான் சொல்லிட்டு அப்போ போடும்போதும் இந்த ஃபஸ்ட்டு பார்ட் உண்மையிலே நல்லா இருந்து அது வந்து என்னுடைய ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி நான் வந்து செகண்ட் பார்ட்டு போட்டதுக்கு அப்புறமா அவங்க பார்ப்பாங்க. ஈவன் நோட்டிஃபிகேஷன் போகாமல் இருந்தால் கூட அவங்க சொன்னாங்களே இந்த டேட்டில் போடுவேன் அப்படின்னு சொன்னாங்க, எனக்கு அது கட்டாயம் பார்த்தாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பாங்க நம்ம சேனலில். இதே தான் என்ன விஷயம் நீங்கள் போடக்கூடிய சேனலாக இருந்தாலும் நீங்கள் அதை வந்து அந்த மாதிரி சீரீஸ் ஃபார்மேட்டில் வந்து போடணும். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் இப்போ சொல்லுவீங்கல்ல இந்த பாட்டு என்னன்னைக்கு வரும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி ஃபஸ்ட்டே வந்து உங்கள் ஆடியன்ஸை சொல்லிக்கிட்டு வாரத்தில் ஒரு நாள்னா ஒரு நாள், 2 நாள்னா 2 நாள், இல்லை ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி நான் இது வரும் அப்படின்னு அதை சொல்லிடணும். இது வந்து இம்பார்ட்டன்ட். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம அதை வந்து பார்ட்டாக போடுறத பிளேலிஸ்ட் தனியாக ஒன்று க்ரியேட் பண்ணி அதுலேயும் ஆட் பண்ணி வைக்கணும். எதுக்கு? புதுசாக யாராவது அதை பார்க்க வந்தாங்க கூட அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஏதோ ஒன்று இடையில இருக்கக்கூடிய ஒரு பாட்டை பார்த்து அவங்களுக்கு பிடிச்சி போச்சு, மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய விஷயம் என்ன நடந்திருக்கும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய அந்த ஃபுல் பிளேலிஸ்ட்டை வந்து பார்ப்பாங்க. ஸோ வந்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேனல் வந்து நல்லா growth கொடுக்கும். அதாவது நீங்கள் போடக்கூடிய கண்டென்ட் வந்து இந்த மாதிரி சீரீஸ் வைஸில் போட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சியோடு நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்து பிளேலிஸ்ட்டும் எல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாமே ரீச் போகும். அல்லாமல் குழப்பி போட்டிங்கன்னா அவ்வளவுதான். கடைசி நம்ம பார்க்கக்கூடிய 5வது பாயிண்ட், இது ரொம்ப முக்கியம். என்னென்னா நிறைய பேர் இதை பண்ணுறதே கிடையாது. நிறைய பேர் நிறைய விஷயம் பண்ணி சேனலில் growth எப்படி கொண்டு வரதுன்னு பார்ப்பாங்க. ஆனால்
இந்த வீடியோ எல்லாம் போட்டுட்டே இருப்பாங்களே தவிர அவங்களுடைய அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிறத செக் பண்ணியே பார்க்க மாட்டாங்க. அது என்னது பார்க்கணும்னா, எல்லாருக்குமே நம்மளுடைய யூடியூப் ஸ்டுடியோலையா இருக்கட்டும், இல்லை ஒயிட் ஸ்டுடியோ ஆப்லையா இருக்கட்டும், போயிட்டு உங்களுக்கு அனலிட்டிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயம் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த வீடியோக்கு அதிக வியூஸ் வந்திருக்கு, எந்த வீடியோவில் ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த வீடியோ வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு கொடுத்துருக்கு, இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அனலிட்டிக்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஏன் நான் சொல்கிறேன்னா, சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு வீடியோ போடுவேன், போட்டுட்டு நானாக மனசுக்குள்ளே நினச்சிடுவேன், இது வந்து சூப்பர் வீடியோடா, நான் போட்டுட்டேன், எப்படி எனக்கு 1,00,000 வியூஸ் வந்து 2 மாதத்தில் வந்துடும் அப்படின்னு ஒரு ரொம்ப நம்பிக்கையில் இருக்குன்னு வைங்களேன். எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சதெல்லாம் ஆடியன்ஸுக்கு பிடிக்கணுமா? கிடையாது. ஸோ பார்க்கக்கூடியவங்களுக்கு அது பிடிக்கல அப்படிங்கும் போது என்னன்னா, அதில் வந்து வியூஸே வராது. அப்போ நான் தான் அனலைஸ் பண்ணணும், எங்கே தப்பு பண்ணியிருக்கேன், ஏன் வந்து பார்க்கல, என்னுடைய டைட்டில் சரியில்லையா, தம்ப்நெயில் சரியில்லையா, இல்லை வந்து ஏன் நான் கொடுத்த கண்டென்ட் வந்து கரெக்டாக இல்லையா, மக்கள் எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்காங்க, இந்த வீடியோக்கு எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்திருக்கா, சப்ஸ்கிரைபர் போயிருக்கா, இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் வந்து அனலிட்டிக்ஸில் வந்து பார்க்கலாம். ஸோ கட்டாயமாக நம்ம வீடியோ போடுறது, டைட்டில் தம்ப்நெயில் எல்லாம் இருந்தாலும் உங்களுடைய அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயம் செக் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு வீடியோ நீங்கள் போட்டுட்டு ஒரு வாரம் அதுக்கப்புறம் ஆனது பிறகு கூட ஒரு 2 நாளே பார்க்கலாம், இருந்தாலும் ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு கூட நீங்கள் பார்க்கலாம். இன்னும் இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, சில வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் போடுறேன்னா எனக்கு வியூஸ் வராது, அதே வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதம் 2 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல வியூஸ் வந்திருக்கும், நல்ல சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன மாதிரி கண்டென்ட், ஏன் அன்னைக்கு வரல பிறகு வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தா அப்போ ஓகே, நமக்கு அன்னைக்கு வராட்டா கூட பிரச்சனை இல்லை, 2 மாதத்துக்கு பிறகு வருது, அப்போ இதுவும் கொடுக்கலாம் கண்டென்ட் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி அனலிட்டிக்ஸை நீங்கள் வந்து சின்ன சின்னதாக என்னமோ சொல்லுவாங்களா, அக்கு வேற ஆணி வேறான்னு சொல்லுவாங்க, அந்த அளவு கொஞ்சம் கொஞ்சமாக எவ்ரி திங் நீங்கள் அதில் பார்க்கணும். பார்த்து நீங்கள் வந்து உங்களுடைய அனலிட்டிக்ஸை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து உங்களுடைய புதிய வீடியோக்கள் போடும்போது நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஓகே, டைட்டில் இப்படி வைக்கணும், அந்த வீடியோவில் டைட்டில் நல்லா நமக்கு சிட்டியர் நல்லா வந்திருக்கு, அது மாதிரி வைக்கணும், அந்த வீடியோ வந்து ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் நல்லா இருந்திருக்கு, ஸோ அதில் என்ன கொடுத்துருக்கோம் அதே மாதிரி கொடுக்கணும். இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ நான் சொன்ன 5 விஷயத்த நீங்கள் சொன்னதுபடியே நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு சேனல் க்ரோ ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பாருங்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, 19 ஒரு கமெண்ட் வந்து போட்டு விடுவாங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சேன் ஆனால் எனக்கு வந்து சேனல் க்ரோவே ஆகலைன்னு. அப்போ அவங்களுடைய அந்த லோகோ இருக்கும்ல, கிளிக் பண்ணி அவங்க சேனலில் போய் பார்த்தோன்னா நான் சொல்லியிருக்கிறதுல ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டாங்க. டோட்டலி நான் வந்து எப்போவுமே வந்து எப்போவுமே நான் சொல்லக்கூடியது என்னென்னா, உங்களுடைய ஓன் கண்டென்ட் போடுங்கன்னு சொல்லுவேன். ஆனால் அந்த மாதிரி சில பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, போய் பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்கிறது ஓன் கண்டென்ட்டாகவே இருக்காது, எங்கெங்கேயோ இருக்கிறது என்னென்னமோ எடுத்து போட்டுட்டு சேனல் வளரவே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் நான் சொன்ன இந்த 5 பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் சேனல் வளருதா இல்லையா அப்படிங்கிறத எனக்கு வந்து எப்படியும் நமக்கு டைம் எடுக்கும், ஒரு 5-6 மாதம் கூட ஆகலாம், வந்து கூட நீ கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள், சரியா? இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருக்குன்னு அப்படியே லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.